ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோம். ஸோ இந்த விலாக் பார்த்திங்கன்னா நம்ம வெக்கேஷன் விலாகோட கண்டினியூவேஷன் தான். இதுக்கு முன்னாடி 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து பாம்பன் அண்ட் ராமேஸ்வரம் ஃபேமிலியோடு போயிருந்தோம் வெக்கேஷனுக்காக. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டே 3 எங்களோட மார்னிங் பிளான் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே குருசடை ஐலேண்ட் தான் போகணும்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் சுற்றி பார்க்கணுன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டும் போதே இந்த ஐலேண்ட் வந்து எங்கள் லிஸ்ட்டில் டாப் ப்ரையாரிட்டியில் இருந்துச்சு. ஸோ அங்கே இருக்கிறவங்க என்னெல்லாம் எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த இடத்துல வந்து நீங்கள் போகும்போது உங்களுக்கு மழை பெஞ்சுது இல்லை காற்று ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு போட்டிங் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நார்மல் ஒரு சன்னி டே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ளே போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம், போட்டிங் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ போட்டிங்கில் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு தனியாக தீவில் கொண்டு போய் விட்டுருவாங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ தேங்க் காட் நாங்கள் அன்றைக்கி போன டைமில் வந்து வெயில் தாங்க அடிச்சது, காற்றும் நல்லா நார்மலாக தான் இருந்தது. ஸோ டோக்கன் கவுண்டரில் பார்த்திங்கன்னா எங்களோட நேம் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நேமை நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் பக்கத்துலேயே இருக்கிற விவேகானந்தர் மண்டபம் ஒன்று இருந்தது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஸோ அதையும் போய் சுற்றி பார்த்துடலான்றதுக்காக தான் உள்ளே போயிருந்தோம். அதுக்கு பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்டரில் வந்து வெறும் டோக்கன் வந்து 5 ரூபீஸ் போல் தான் ஏதோ வாங்கியிருந்தாங்க. ஸோ அதையும் வாங்கிட்டு ஃபேமிலியோடு நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டால் யாருமே இல்லைங்க. நாங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே காலையில் போனனால ஆள் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். என் கசின் சிஸ்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நான் உட்காந்து மெடிடேட் பண்ண போகிறேங்க்கா அப்படின்னு சொல்லி அவள் அங்கே உட்காந்துட்டா அந்த மெடிடேட் பண்ணுற ரூமில். ஸோ அவளும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருக்கும் போது மிஃப்ரா பார்த்திங்கன்னா அவள் அக்கா என்ன பண்ணுறான்னு சொல்லி ரொம்ப நேரம் போய் அவள் பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. அவளுக்கே அது ஒன்றும் புரியல, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் சரி அவள் அதை மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்கட்டும், நம்ம அது வரைக்கும் வெளியில் போய் சுற்றி பார்க்கலான்னு சொல்லி அந்த மண்டபத்துலேருந்து நாங்கள் அப்படியே வெளியில் வந்துட்டோம். வெளியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரௌண்டிங்ஸ் அவ்வளோ க்ரீனரியாக இருக்குது, சூப்பராக இருந்ததுங்க. அண்ட் பக்கத்துலேயே உங்களுக்கு பீச் வேறு. ஸோ அந்த பீச் காற்று ப்ளஸ் இந்த க்ரீனரியாக இருக்கிறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. அந்த கிளைமேட் வேறு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ எப்போவுமே வீட்டில் குட்டி பசங்களாக இருந்தால் அவங்கள வச்சு தானங்க நம்ம பயங்கரமாக வளைச்சி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து அந்த டைம் அமைஞ்சுதுன்னு சொல்லலாம். வெளியில் வந்து இந்த ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஷார்க் செட்டப்பில் ஒன்று வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அது க்யூட்டாகவே இருந்துச்சுங்க. ஃப்ரண்ட் சைட்லேயும் ஓப்பனிங் இருந்தது அண்ட் சைடு ஓப்பனிங்கும் இருந்தது. அது மிஃப்ராக் வந்து க்யூட்டாக இருந்தது. ஃப்ரண்ட்லேயும் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் அண்ட் பின்னாடியும் வந்து அவள் நல்லா ஜாலியாக முன்ன பின்னன்னு போயிட்டு விளையாடிட்டு இருந்தா. நீயும் போகலாம் ரக்ஷா, நீ கண்டிப்பாக போவ. நீ போகலாம், நடக்கலாம், வெளியில் வரலாம். ஸோ அந்த விவேகானந்தர் மண்டபத்துலேருந்து வெளியில் வந்தீங்கன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ஒரு கல்ஃப் ஆஃப் மன்னார் மெரைன் மியூசியம் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சீயில் இருக்கிற எல்லா க்ரீச்சர்ஸ் பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் ஸோ அதெல்லாமே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே எஜுகேட்டிவ் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருக்குங்க இது. இதில் ஆக்சுவலி ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. மிஃப்ரா லெப்பர்ட் ஈல்
பார் டிராகன் ஃபிஷ். லயன் ஃபிஷ் வா சூப்பரா இருக்கு. அந்த ஃபிஷ் பாருங்களேன், லயன் ஃபிஷ். இவ்வளோ பெருசாலாம் இருக்காது, குட்டியாக தான் இருக்கும்டா. இருக்கும் மேபி. மேபி இருக்கும். இதில் பார்த்துட்டா பிஜிபியில் ஆமாம். இவ்வளோ தான் சைஸ். ஒருவேளை அவ்வளோதான் கிடைச்சிருக்கா உங்களுக்கு. கடலில் விட்டால் சில மீன்லாம் நல்லா பெருசாகும். ஸ்னெயிலா. இது பாருங்க. ஆமா, சீவீட்ஸ் அண்ட் சீ கிராஸ் தான். என்ன பார்க்குற மிஃப்ரா? என்னது? டாடியா? எதுடி டாடி? ஃபிஷ் பார்க்குறீங்களா? உள்ளே இருக்கிற சீ க்ரீச்சர்ஸ் எல்லாமே அவ்வளோ ரியலிஸ்டிக்காக அவங்க பண்ணி வச்சுருந்தாங்க, எல்லா செட்டப்புமே. அண்ட் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. மிஃப்ராக்கு வந்து அது புரிகிற ஸ்டேஜ் கிடையாது, ஆனாலுமே அது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தனால அது பயங்கரமாக உள்ளே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அந்த மியூசியம்லேருந்து வெளியில் வந்து அப்படியே பார்த்திங்கன்னா அந்த ஷார்க் செட்டப்பில் இருக்குல்ல, ஸோ அதுவும் இருந்துச்சு. அண்ட் பக்கத்துலேயே பீச்சுங்க, அவ்வளோ பக்கத்தில் இருந்தது. அண்ட் அங்கேருந்து அந்த வியூ வந்து சூப்பராக இருந்தது. அண்ட் அன்றைக்கி கிளைமேட் கூட வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொன்னல, வெயிலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ பீச் பக்கத்தில் இருந்து அந்த பீச் காற்றை வாங்கிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்ததுங்க. அந்த விவேகானந்தர் மண்டபத்துக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேர் கேஸ் மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு மேலே தாங்க நாங்கள் போயிருந்தோம். அது அலவுடு இல்லையான்னு இப்போ எனக்கு தெரியல. ஸோ அன்றைக்கி நாங்கள் போகும்போது அது ஓப்பனாக இருந்தது. ஸோ அதுக்கு மேலே போய் நின்று பார்த்திங்கன்னா அந்த பீச்சோட வியூ செம்மையாக இருந்தது. அண்ட் அந்த மண்டபமுமே அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. உங்களுக்கு ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பிளேஸை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அடுத்து நாங்கள் குருசடை ஐலண்ட் தாங்க போயிருந்தோம். அது வந்து நான் நெக்ஸ்ட் vlogல அப்லோட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர் மக்களே. பை.